ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். லாஸ்ட் நடைபெற த்ரெட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதுவுமே த்ரெட்ஸ் தான். த்ரெட்ஸ் பார்ட் 3 மூணாவது பாட்டா த்ரெட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். த்ரெட்ஸ் நிறைய இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நிறைய கான்செப்ட் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒரே டைம்ல சொன்னா ரொம்ப போட்டு அடைச்ச மாதிரி இருக்கும், ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கும், எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம், உள்ள கொண்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்பொழுதைக்கு நான் அதில் செலக்டிவா ரொம்ப இம்பார்ட்டண்டா ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய பேக் இதாக தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன், பேக்ரவுண்ட்ல அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும்ல. நீங்க நிறைய பேர் டாஸ்க் மேனேஜர் பார்த்தா தெரியும், பேக்ரவுண்ட் ப்ராசஸ் நிறைய போயிட்டு இருக்கும். இப்போ மூவி டவுன்லோட் பண்ணலாம், இப்போ டெலிகிராம்ல மூவி டவுன்லோட் பண்ணலாம், இல்லை குரோம்ல மூவி டவுன்லோட் பண்ணா நீங்க அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் மூவி டவுன்லோட் ஆகும். அந்த சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டாலும் மூவி பேக்ரவுண்ட்ல டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு த்ரெட் தான். அப்ளிகேஷன் ரன் பண்றது ஒரு த்ரெட் அப்படின்னா, இந்த மூவி டவுன்லோட் பண்றது ஒரு த்ரெட். அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்றது மூவி டவுன்லோட் ஆகுது. ஸோ இதெல்லாமே ஃபங்க்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இந்த த்ரெட்னா ஒரு ஃபங்க்ஷனை பண்ணு, இந்த மாதிரி த்ரெட்னா ஒரு ஃபங்க்ஷனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன், நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். நீ இதை தான் பண்ணணும், நீ இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு த்ரெட்ஸ்ல, நிறைய கான்செப்ட்ஸும் இருக்கு. ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெகுலராக யூஸ் பண்ணுற நிறைய பற்றி பார்த்துருக்கோம். இதுலேயும் ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பற்றி பார்த்துக்கலாம். சரிங்களா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போது இதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ லாஸ்ட் டைம் த்ரெட் ஸ்டார்ட் பற்றி, லாஸ்ட் எபிசோடில் த்ரெட் ஸ்டார்ட் பற்றி சொல்லியிருந்தேன். லைக் டெலிகேட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற போய் சொல்லியிருந்தேன். இப்போ டெலிகேட்டை இப்படியும் பைண்ட் பண்ணலாம். இல்லை லைக் ஒரு த்ரெட்டில் ஒரு டெலிகேட் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஃபங்க்ஷனை டெலிகேட்டில் பைண்ட் பண்ணுறேன். ஆஃப்டர் தட் த டெலிகேட்டை நான் என்ன பண்ணுறேன்னா த்ரெட்டோட பைண்ட் பண்ணுறேன். அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைனா வி ஹாவ் another ஆப்ஷன்ஸ் லைக் த்ரெட் thread start th is equal to t dot test1. சாரி, இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இல்லை. சரிங்களா? t dot test1 இப்படியும் பண்ணலாம். இது தூக்கி அதுக்கப்புறம் இங்கேயும் போட்டுடலாம் th. தட்ஸ் ஆல். இப்படியும் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா நம்ம என்னென்னா லேண்டா எக்ஸ்பிரஷன் கிரியேட் பண்ணலாம், இல்லை அனானமஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி பைண்ட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஜெக்ட் பைண்ட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். சரிங்களா? ஆனால் என்ன ஒன்றுனா, இந்த த்ரெட்டில் டிஃபால்ட்டாகவே டெலிகேட்டில் பைண்ட் பண்ணி தான் ஒரு த்ரெட் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபங்க்ஷனை காஸ்ட் பண்ணும். சரிங்களா? ஒரு ஃபங்க்ஷனை நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், டெலிகேட்டில் ஃபஸ்ட்டு காஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் டெலிகேட்டில் பைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டெலிகேட்டை காஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டெலிகேட் டைப் சேஃபாக இருக்குது. ஆனால் இங்கே என்னென்னா டிஃபால்ட்டாகவே அப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? த்ரெட்டில் அந்த த்ரெட் ஸ்டார்டிங் இருக்க பாருங்கள். டிஃபால்ட்டாகவே த்ரெட்டில் பைண்ட் ஆகிட்டு தான் அது நமக்கு எக்ஸிக்யூஷன் பண்ண போகுது. சரிங்களா? இது ஒரு ப்ராசஸ். இது டெலிகேட்டில் எப்படி பைண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் இதே இடத்துல நான் ஒரு பேராமீட்டர்ஸ் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பப்ளிக் வாய்ட் ஆட் லைக் இன்டீஜர் ஏன்னு சொல்லிட்டேன். இப்போ இதை நான் ஒரு த்ரெட்டில் பைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் இதை ஒரு த்ரெட்டில் பைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு த்ரெட்டும் நான் க்ரியேட் பண்ணுறேன். எப்பயும் போல் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா த்ரெட்டு tt is equal to new thread like and then t dot add. ஓகேவா? ஆட் நான் பைண்ட் பண்ணுறேன் அப்படின்னா பைண்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா cannot convert method group to system threading dot thread start. லைக் த்ரெட் ஸ்டார்ட்டில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு பேராமீட்டர்ஸ் ஃபங்க்ஷனை பைண்ட் பண்ண முடியாது. டெலிகேட்னு ஒரு நார்ம்ஸ் இருக்குது, தெரியும்ல? டெலிகேட்டோட நார்ம்ஸ் என்ன? டெலிகேட் அப்படின்னா ஃபங்க்ஷனோட சிக்னேச்சரும் மெத்தட் சிக்னேச்சரும் டெலிகேட்டோட சிக்னேச்சரும் சேமாக இருக்கணும். இங்கே த்ரெட் ஸ்டார்ட்டோட சிக்னேச்சர் என்னவா இருக்குது? வாய்டு, பேராமீட்டர் கிடையாது. ஸோ பேராமீட்டர் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், பேராமீட்டர் இருக்கிற ஒரு டெலிகேட்டில் பைண்ட் பண்ணணும். நானாக கிரியேட் பண்ணலாம், அது ஒரு விஷயம். ஆனால் அப்படி இல்லைனா இதுக்குன்ட்டு ஒரு ப்ரீ டிஃபரெண்டாக இதுக்குன்னு ஒரு டெலிகேட் இருக்குது. என்னென்னா பேராமீட்டர்ஸ் த்ரெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதுக்கு பிடி அப்படின்னு பேர் வைக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு நியூ. அதுலேயும் இப்போ அதில் பைண்ட் பண்ணுறேன் பாருங்கள், டி டாட் ஆட். எனக்கு இங்கேயுமே எரர் வரும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த பேராமீட்டர் த்ரெட் ஸ்டார்ட்டோட அதில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான பேராமீட்டர் என்னவா இருக்கும்னா இட்ஸ் ஆப்ஜெக்ட். சரிங்களா? பேராமீட்டர் த்ரெட் ஸ்டார்ட்டோட பேராமீட்டர் என்னவா இருக்குது, அந்த டெலிகேட்டோட பேராமீட்டர் என்னன்னா என்ன டேட்டா டைப்பில் இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஆப்ஜெக்ட். ஆனால் இங்கே நான் பாஸ் பண்ணுறது என்னது? இன்டீஜர். ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இந்த இடத்துல இதுக்கான பேராமீட்டரை நான் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். ஆப்ஜெக்ட் இப்போ சப்போஸ் ஆப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னா எனக்கு அது எடுத்துக்கலாம்.
இப்போ ஆப்ஜெக்டாக இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒவ்வொரு தடவையும் வேறு டேட்டா டைப்பாக மாற்றணும் அப்படின்னா, இன்டீஜர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு int of a, சரி, integer of a1 அப்படி வச்சுப்போம். இது ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் இங்கே நான் பண்ணியிருக்கேன்ல, இது என்னன்னு சொல்லுங்க. இட்ஸ் பாக்ஸிங் அன்பாக்சிங். ஓகேவா? இது வந்து என்னன்னா அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு வேல்யூ நான் இங்கேருந்து பாஸ் பண்ணுவோம், என்னவா பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதை நான் ஆப்ஜெக்டாக பாஸ் பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்ட் பேராமீட்டராக பாஸ் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து போகும்போது அந்த வேல்யூ நான் இப்போ டிடின்ற இதை கால் பண்ணி ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஆனால் எனக்கு அங்கே தேவைப்படுறது இன்டிஜராக வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் நான் எடுத்து என்ன பண்ணணும், டைப் காஸ்ட் பண்ணணும். சரி, அன்பாக்ஸ் பண்ணணும். சரிங்களா? ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்கிற ஃபங்க்ஷனை ஒரு த்ரெட்டில் பைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், பேராமீட்டரைஸ் த்ரெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி டெலிகேட் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை நார்மல் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு த்ரெட் ஸ்டார்ட் அப்படின்னு டெலிகேட் யூஸ் பண்ணாலே போதும். இங்கே டெலிகேட் இப்படி மட்டும் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ணலாம், அனானிமஸ் ஃபங்க்ஷனாக எழுதலாம், இல்லை ஏதாவது நம்ம விருப்பம் தான், அனானிமஸ் ஃபங்க்ஷனாக கூட எழுதிக்கலாம். இட்ஸ் இதெல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்குது. இப்போ எப்படி ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷனாக எழுதலாம் அப்படின்னா இந்த இடத்துல லைக் த்ரெட் ஸ்டார்ட் டிடி இல்லை டிடி அப்படின்னு வச்சுக்கிறேன். டிடி இஸ் ஈக்குவல் டு லைக் இந்த இடத்துல செட் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் எழுதுவேன். இதுக்குள்ளே நான் கோட் எழுதிட்டு என்ன பண்ணுவேன், ஒரு லாம்டா எக்ஸ்பிரஷன் கிரியேட் பண்ணிட்டோமா இந்த இடத்துல. இது வந்து லாம்டா எக்ஸ்பிரஷன், ஆமாம் தானே? ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா இந்த டிடியை பைண்ட் பண்ணிப்போம், ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷனாக கூட பைண்ட் பண்ணலாம். இதை டெலிகேட்டாக வேணும். இப்போ சப்போஸ் இதே வந்து இப்படி வச்சுக்கிறோம், இப்போ இது வந்து லாம்டா எக்ஸ்பிரஷன், சாரி இது வந்து லாம்டா எக்ஸ்பிரஷன். இதே அனானிமஸ் ஃபங்க்ஷனாக வேணும் அப்படின்னா டெலிகேட், சரி டெலிகேட் கொடுத்தோன்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன், டெலிகேட் கொடுக்காம ஆரோ மார்க் போட்டோம் அப்படின்னா அது லாம்டா எக்ஸ்பிரஷனாக நீங்கள் பைண்ட் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனை டைரெக்டாக பைண்ட் பண்ணலாம். லைக் இதுதான், இதனால தான் த்ரெட் சேஃப் அப்படின்னு சொல்கிறோம். டெலிகேட் இஸ் யூஸ் டு த்ரெட் சேஃப். ஒரு த்ரெட்டில் பைண்ட் பண்ணும்போது டெலிகேட்டில் பைண்ட் பண்ணிட்டு காஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு ஃபங்க்ஷனை த்ரெட்டுக்குள்ளே டேரெக்டாக கொண்டு போக முடியாது, அதை டெலிகேட்குள்ளே கொண்டு போயிட்டு டெலிகேட்டை தான் த்ரெட்டுக்குள்ளே கொண்டு போக போகிறோம். அதனால தான் அது த்ரெட் சேஃப். அதே பேராமீட்டர் த்ரெட் ஸ்டார்ட் எதுக்காகனா ஜஸ்ட் பேராமீட்டர் இருக்கிற ஃபங்க்ஷனை பைண்ட் பண்ணுறதுக்காக. ஒரு நார்மல் ஃபங்க்ஷனில் ஒரு நான் பேராமீட்டரைஸ் ஃபங்க்ஷன் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா த்ரெட் ஸ்டார்ட் அப்படின்னு டெலிகேட்டில் பைண்ட் பண்ண முடியும். இப்போ அதுவே பேராமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் பைண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது பண்ண முடியாது. சரிங்களா? அது பண்ண முடியாது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இதெல்லாம். சரியா? இது டெலிகேட்டோட பேசிக்கான இது இப்பொழுதுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது இருக்கட்டும். அப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் இதை கால் பண்ணுறேன். இப்போ நான் கால் பண்ணுறேன்னா இப்போ டெஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகிருக்கா, டெஸ்ட் 2 அப்புறம் ஸ்டார்ட் ஆகிருக்கா, அப்புறம் டெஸ்ட் 3 இப்படி போயிட்டுருக்கா. இப்போ என்ன ப்ரியாரிட்டி அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ப்ரியாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ரியாரிட்டி என்னென்னா ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பாங்க. ஒரு அப்ளிகேஷன் இப்போ ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது இந்த ஒரு விஷயத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பாங்க. எந்த விஷயம் இப்போது எப்படி சொல்கிறது, இப்போது க்ரோம்லேயே நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அவங்களோட ஓன் ப்ராடக்ட்டுக்கு அவங்க ப்ரியாரிட்டி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் ரன் பண்ணிங்க விடுங்க, அதுக்கான த்ரெட்கான ப்ராசஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? அப்படி இல்லைனா அதான் அந்த இப்போ ஒரு சில அப்ளிகேஷன்ல இப்போ இந்த இடத்துல நான் யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ண போகிறேன். யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு எல்லா விஷயமும் முதல் எடுத்தோன்னா ஃபுல்லாக லோட் ஆக போகிறது கிடையாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு லேஅவுட் வந்திருக்கு, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த இது மட்டும் வந்திருக்கு, அப்புறம் இதெல்லாம் வந்திருக்குல்ல. லைக் அதே மாதிரி இதில் யூடியூப் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலும் யூடியூப் மொத்தம் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஒரு இது மொத்தம் ஒரு அப்ளிகேஷன் ஆனால் கம்ப்ளீட்டாக ஒன்றும் லோட் ஆகலைல்ல. ஃபஸ்ட்டு லேஅவுட் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்துச்சு, அப்புறம் ஃபஸ்ட் ரோ வந்துச்சு, அப்புறம் சைட்டில் இருக்கிற நேவிகேஷன் பார், அப்புறம் தான் கம்ப்ளீட்டான இமேஜஸ் வந்துச்சு, அப்புறம் தான் அந்த மேலே இருக்க இந்த நேவிகேஷன் பார் வந்துச்சு. ஸோ இதெல்லாமே தனித்தனி ப்ராசஸாக பண்ணிட்டு இருக்கலாம். ஒரே ப்ராசஸாக ரன் ஆகாமல் இதெல்லாமே தனித்தனி ப்ராசஸ். சரிங்களா? இது தனித்தனி ப்ராசஸாக இருக்கிறதுனால என்ன ஒன்றா எனக்கு டைம் மிச்சமாகும். எல்லா வழியும் ஒரே ஆள் செய்கிறத விட தனித்தனியாக செஞ்சால் எனக்கு டைம் மிச்சமாகும். அதுதான் இப்போ அப்படி இருக்கும்போது எந்த விஷயத்துக்கு நான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு எடுத்தோன்னே இவங்க சைட் நேவிகேஷன் பாருக்கு டக்குன்னு வரும்னு நினைக்கலாம், இல்லை மேலே இருக்க சர்ச் பார் சீக்கிரம் வரும்னு நினைக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் ரோ சீக்கிரம் வரும்னு நினைக்கலாம்ல. அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்காக என்ன பண்ணலாம்னா
அதுதான் நான் என்ன நினைக்கலாம், சப்போஸ் நான் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் தான் ஃப்ரண்ட் யூஐ தான் ஃபர்ஸ்ட் அந்த லே அவுட்டை தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வர சொல்லுவேன். அது வந்ததுக்கப்புறம் ஓகேன்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல, ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒவ்வொன்று இருக்கும். அதை டிஃபைன் பண்ணுறதா என்னன்னா ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்காக T1 டாட் ப்ரியாரிட்டி அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். ஓகேவா, எப்படின்னா த்ரெட் டாட் T1 dot priority is equal to ஓகேங்களா த்ரெட் ப்ரியாரிட்டி. இதெல்லாம் நார்மலாகவும் எப்பயுமே எப்படி இருக்குன்னா த்ரெட் ப்ரியாரிட்டி டாட் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்று காமிக்கும், லோவஸ்ட், நார்மல், ஹையஸ்ட், பிலோ நார்மல், அபவ் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இருக்குது பார்த்தீங்களா. எல்லா த்ரெட்டும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி லெவல் என்ன இருக்கும் அப்படின்னா நார்மலில் இருக்கும். ஓகேங்களா, எல்லா த்ரெட்டும் ப்ரியாரிட்டி லெவல் வந்து நார்மலில் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த T1க்கு வந்து நான் அபவ் ஹையஸ்ட் கொடுக்க போகிறேன். இதுக்கான ப்ரியாரிட்டி லெவல் வந்து ஹையஸ்ட். இப்போ அதே மாதிரி T2 டாட் ப்ரியாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா டாட் லோவஸ்ட் கொடுக்க போகிறேன். இப்போ T3 டாட் ப்ரியாரிட்டி ஹையஸ்ட் கொடுக்காம இதுக்கு வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா நார்மல் கொடுக்க போகிறேன். சரியா, இந்த ப்ரியாரிட்டினா எது சீக்கிரம் வரணும், எந்த த்ரெட்டுக்கு இப்போ எப்படின்னா ஒவ்வொரு த்ரெட் ரன் ஆகும்போது ஒரு கேப் கிடைக்கும், ஒவ்வொரு த்ரெட்டும் டக்கு டக்குன்னு ரன் ஆக போகிறல. அந்த கேப்பில் எந்த த்ரெட் ஃபஸ்ட்டு முன்னாடி வரணும். இப்போ சப்போஸ் இந்த த்ரெட் இப்போ ஃபார் டெஸ்ட் T1 ரன் ஆகிட்டு இருக்கும், அதுக்குன்னு CPU வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ப்ராசஸை அலோகேட் பண்ணியிருக்கோம். இப்போ டக்குன்னு T1 ஏதோ ஒரு கேப் விடும்போது அந்த கேப் அப்போ ஒரு கேப் வரும் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் வந்து அடுத்து எந்த த்ரெட் பிஸியாக ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கும் அந்த த்ரெட் உள்ளே வந்துடும். ஆனால் அந்த டைமில் அந்த உள்ளே வரத்துக்காக இந்த த்ரெட்டுக்கு இடம் விடு, சீக்கிரம் இடம் விடு. அசைன் பண்ணும்போது என்னமோ காமனாக தான் அசைன் பண்ணியிருப்போம். இப்போ அதில் வந்து இவங்களுக்கு ஓரளவு ப்ரியாரிட்டி கொடுப்பா வேலை முடிஞ்சிருந்தா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான விஷயம் தான் இது. இதுலேயும் நமக்கு ஒன்றும் அவுட்புட் ஒன்றும் சிமிலராக வர போகிறதுலாம் இல்லை, ஒவ்வொரு டைமும் அவுட்புட் மாறிட்டு தான் இருக்க போது. இந்த மாதிரி தான் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ஆனால் எனக்கு என்ன வந்திருக்கு, டெஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆல்ஃபா. டெஸ்ட் 1க்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நான் ஹையஸ்ட் கொடுத்துருக்கேன், ஸோ அது ஃபஸ்ட்டு வந்திருக்கு. இப்போது டெஸ்ட்டு 2க்கு வந்து லோவஸ்ட் கொடுத்துருக்கேன், டெஸ்ட்டு 3க்கு வந்து நான் நார்மல் கொடுத்துருக்கேன்னா டெஸ்ட் 3 ஸ்டார்ட் ஆயிருக்கு, டெஸ்ட் 2 வந்து ஸ்டார்ட் ஆகலை. டெஸ்ட் 2 எங்கே வந்திருக்குன்னா இங்கே தான் வந்திருக்கு. இது ரெண்டும் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் அது வந்திருக்கு. இப்போ மறுபடியும் ரன் பண்ணுறேன், மறுபடியும் கூட சேம் திங் அதே மாதிரி இருக்கலாம். டெஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஆனால் டெஸ்ட் 2 ஸ்டார்ட் ஆயிருக்கு நார்மல், அப்புறம் டெஸ்ட் 3. இந்த த்ரெட்ஸோட இதை மட்டும் உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எப்பயுமே எந்த அளவுக்கு ப்ராசஸஸ் இருக்கோ, எந்த அளவுக்கு உங்களோட CPU ரன் ஆகிட்டு இருக்கோ அப்படி தான். சரிங்களா, உங்களோட CPU பேஸ் பண்ணி மட்டும் தான் எல்லாமே நடக்க போகுது. ஸோ நீங்கள் த்ரெட்ஸை எப்பயுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ப்ரியாரிட்டி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல. த்ரெட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது கிடைக்கக்கூடிய கேப்பில் எந்த த்ரெட்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், இந்த டைமை இந்த த்ரெட்டுக்காக யூஸ் பண்ணேன். சப்போஸ் இப்போது இதுக்கான ஒரு ப்ராசஸ் கிடைக்குது அப்படின்னா இந்த த்ரெட்டை முன்னாடி கொண்டா அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் த்ரெட் ப்ரியாரிட்டி. சரிங்களா, அதை வச்சுப்போம். இப்பொழுதுக்கு இதை நான் தூக்கிடுறேன். த்ரெட் ப்ரியாரிட்டி இது தூக்கி போட்டுருவோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இங்கே பாருங்களேன் நார்மலாக இருக்குது. இப்போ அதை ரன் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், மெயின் மெத்தட் ஸ்டார்ட் ஆகுது. மெயின் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 3 த்ரெட்டையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போயிடுச்சு. சரியா, இந்த மெயின் த்ரெட் என்ன பண்ணுதுன்னா 3 த்ரெட்டையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருச்சு, அதை பாட்டுக்கு பூந்து போயிட்டு ஏதோ ஒரு பக்கம். அப்படி போனால் கரெக்டாக இருக்குமா சொல்லுங்களேன்? அப்படி பண்ணக்கூடாதுல்ல. இப்போ எப்படின்னா இங்கே இருக்க கான்செப்ட் தான், இங்கே பார்ப்போம் பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது, சாரி இங்கே பெயிண்ட்டு இங்கே இருக்குது. எனக்கு 3 வேலை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறது, பிரித்து ஒரு 3 பேருக்கு அசைன் பண்ணிட்டு நான் பூந்து போயிட்டேன், ஏதோ ஒரு பக்கம் பூந்து போயிட்டேன். அப்புறம் அவன் வேலை செய்கிறானா, வேலை செய்யலையா, கரெக்டாக செய்கிறானா, கரெக்டாக செய்யலை, எப்படி எனக்கு தெரியும்? அப்படி இருக்கக்கூடாதுல்ல, அப்படி இருக்கக்கூடாதுல்ல. அதுக்கான ப்ராசஸ் எனக்கு ஒழுங்காக இருக்கணும்ல. அப்படி ஒழுங்காக இல்லை அப்படின்னா எப்படி நான் செக் பண்ணுறது? நான் ஒரு அசைன் பண்ணுறேன்னா அவங்கள உட்காந்து நான் சூப்பர்வைஸ் பண்ணணும், அவங்கள நான் பார்க்கணும், அந்த இடத்துல கரெக்டாக செய்கிறாங்களா கரெக்டாக செய்யலாம், அப்போவே போய் செக் பண்ணணும். இல்லை ஒரு செக்யூரிட்டி கேமராவை தான் செக் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்படி இல்லாமல் நான் பாட்டுக்கு ஒர்க் கொடுத்துட்டேன் பை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா இட்ஸ் நாட் ஃபேர், ரைட்? அது கூடாது, அப்படி இருக்கக்கூடாது.
ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜாயின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா லைக் t1.join. இந்த ஜாயின்ன்றது என்ன அப்படின்னா கரண்ட் த்ரெட்டோட ஜாயின் பண்ணிவிட்ரும். t1 அப்படின்ற த்ரெட்டை கரண்ட் த்ரெட்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு யார் இன்சார்ஜ்? கரண்ட் த்ரெட் யார்? இந்த ஃபங்க்ஷனுக்கான கரண்ட் த்ரெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெயின் த்ரெட். ஸோ t1 என்ன பண்ணி விட்டுரும் அப்படின்னா t1 ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த t1 இந்த கரண்ட் த்ரெட்டோட ஜாயின் பண்ணி விட்டுருச்சு, மெயின் த்ரெட்டோட ஜாயின் பண்ணி விட்டுருச்சு. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல மெயின் த்ரெட் வந்து இந்த t1 த்ரெட் டெர்மினேட் ஆகிற வரைக்கும் வெளியே போக முடியாது. இப்போ ரன் பண்ணுறேன். மெயின் த்ரெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு, test1 ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ test1 எங்கே முடியுதுன்னு பாருங்கள். test1 இங்கே முடியுது. test1 முடிஞ்சதுக்கப்புறம் தான் மெயின் த்ரெட் டெர்மினேட் ஆகுது. சரிங்களா? ஆனால் மற்றதெல்லாம் முடியல. test2 டெர்மினேட் ஆகலை, test3 டெர்மினேட் ஆகலை. ஆனால் மெயின் த்ரெட் அதுக்குள்ளே டெர்மினேட் ஆச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு அப்படி இல்லைல்ல, அது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிடும். இப்போ இதுக்காக என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல t2 போல் t3 ஜாயின் பண்ணுறேன். t3யோட ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ t3யோட ஜாயின் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் test1 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? test1 வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அப்புறம் test2 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. test2 வந்து ரன் ஆகிட்டுருக்கு. test3 ஸ்டார்ட் ஆகிருக்கு. test3 அப்புறம் test1 இங்கே முடியுது, முடிஞ்சிச்சு. test2 இங்கே முடியுது, டெர்மினேட் ஆகிடுச்சு. அப்புறம் தான் test3 டெர்மினேட் ஆகுது. ஓகேவா? test3 வந்து ஆனால் மெயின் மெத்தட் வந்து இருக்குது. ரெண்டாவது ஆள் வந்து வேலையை முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கு. இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா t2வையும் ஜாயின் பண்ண போகிறேன். t2.join. இப்படி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா பாருங்க test1 மெயின் மெத்தட் இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேவா? மெயின் மெத்தட் ஸ்டார்ட் ஆன மட்டும் பாருங்கள். test1 ஸ்டார்ட் ஆயிருக்கு, test1 முடிஞ்சிச்சு. test2 ஸ்டார்ட் ஆயிருக்கு, test3 ஸ்டார்ட் ஆயிருக்கு, test3 கம்ப்ளீட் ஆயிடுச்சு, test2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் மெயின் மெத்தட் டெர்மினேட் ஆகுது. ஸோ இவங்க எல்லாருமே வேலையை முடிக்கிறது என்னதானாலும் இவங்க எல்லாருமே வேலையை முடிக்கிற வரைக்கும் அது இருக்குல்ல, வெயிட் பண்ணிட்டு இருக்குல்ல. சரியா? இதெல்லாமே வேலையை முடிக்கிற வரைக்கும் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காப்ல, மெயின் மெத்தட் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காப்ல. அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்னென்னா ஜாயின் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஜாயின்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் என்னென்னா ஜாயின் அப்படின்றது. சரிங்களா? இதுக்கப்புறம் இன்னும் என்ன ஒன்று இருக்குது அப்படின்னா த்ரெட் லாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? த்ரெட் லாக் அப்படின்றது என்னென்னா த்ரெட் லாக் அப்படின்றது என்னென்னா இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறேன். பப்ளிக் வாய்ட் print அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா console.writeLine hi this is ஓகேவா? தினேஷ்குமார் எழுதுகிறேன். hi this is தினேஷ்குமார். ஓகேவா? இது this is தினேஷ்குமார் எழுதுகிறேன். தினேஷ்குமார்னு எழுதிட்டு என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கேப் விட்றேன். thread.sleep கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்கிறேன். thread.sleep ஒரு 3000 வச்சுக்கோங்களேன். console.writeLineல இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா நாகராஜ். நான் என்ன பண்ணேன் this is தினேஷ்குமார். ஹாய் this is தினேஷ்குமார் நாகராஜ். அதுதான் அதை தான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். this is தினேஷ்குமார் நாகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரே ஃபங்க்ஷனை இங்கே இருக்குல்ல, இந்த பிரிண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை ஒரு மல்டிபிள் த்ரெட்ஸ் ஒரே டைமில் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவுட்புட் எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகேங்களா? இப்போ இந்த t1 t2 t3 அப்படின்ற இந்த 3 இதுவுமே இந்த 3 இதுவும் தேவையில்ல. அதே மாதிரி இதுவும் தேவையில்லை. ஓகேவா? இந்த 3 த்ரெட்டையும் இந்த 3 த்ரெட்டும் இந்த ஒரே பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்கள். பிரிண்ட்டு
சரியா? இப்போ பிரிண்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு அவுட்புட் எந்த மாதிரி வரப்போகுது? சரி, இங்கேயும் அந்த ஜாயின் இருக்கட்டும். ஜாயின் எண்டில் தானே முடிய போகுது, அதால் எந்த பிரச்சனையும் வர போகிறதில்ல. ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ அவுட்புட் எப்படி வருது பாருங்கள். மெயின் த்ரெட் ஸ்டார்ட்டு, ஹாய் திஸ் இஸ் தினேஷ்குமார், ஹாய் திஸ் இஸ் தினேஷ்குமார், ஹாய் திஸ் இஸ் தினேஷ்குமார் நாகராஜ். அதுக்கப்புறம் வந்திருக்கு. ஒரு அன்ஈவனாக இருக்குல்ல, ஓகேவா? ஃபஸ்ட்டு த்ரெட் உள்ளே போகுது, அது ஒரு ப்ராசஸ். இப்போ எப்படின்னா, நான் சிம்பிளாக சொல்லவா, ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். இப்போ 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 பேருக்கு ஒரு ஒர்க் அசைன் பண்ணியிருக்கு. சரியா? 3 பேருக்கு ஒரு ஒர்க் அசைன் பண்ணிகிட்ருக்கு. 3 பேர் ஒர்க் அசைன் அது செய்கிறதுக்கு ஒரு பொருள் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க 3 பேருக்கும். ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது. என்கிட்ட இருக்கிற பொருள் என்னமோ ஒன்றே ஒன்று தான். என்கிட்ட அது ஒரு எக்யூப்மெண்ட் 3 பேருக்கு ஒரு டாஸ்க் 3 டாஸ்க் அசைன் பண்ணியிருக்கோம். அந்த டாஸ்க்கு செய்கிறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் தேவைப்படுது. எக்யூப்மெண்ட் ஒன்று தான் இருக்குது. இப்போ அந்த எக்யூப்மெண்ட் எடுக்க என்ன பண்ணுறாருன்னா, T1 ஃபஸ்ட்டு பர்சன் உள்ளே வந்துட்டார், எடுத்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. சப்போஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. அந்த டைமில் என்ன பண்ணுறாரு, T2 வந்து இந்த எக்யூப்மெண்ட் எடுத்துட்டார். அவருக்கு ஒன்றா ரெஸ்ட் எடுக்கிறாரு. அந்த கேப்பில் T3 வந்து எடுத்துட்டாப்புல. இவர் எடுத்துட்டா மறுபடியும் T1 என்ன பண்ணுவார் அந்த எக்யூப்மெண்ட் இல்லாமல்? இல்லை மறுபடியும் T2 என்ன பண்ணுவார் அந்த எக்யூப்மெண்ட் இல்லாமல்? தேவையில்லாமல் ப்ராசஸ் கரெக்டாக இருக்காதுல்ல. இல்லை இவர் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க அவர் வந்து பார்க்குறாரு எக்யூப்மெண்ட் இல்லை, என்ன பண்ணுவார், எக்யூப்மெண்ட் இல்லாமல் டாஸ்க்கை முடிச்சிருவார்ல. அப்படி பண்ணக்கூடாதுல்ல. அப்படி பண்ணால் என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி தான் அரையும் குறையுமா ஏதாவது ஒரு அவுட்புட் கிடைக்கும். இவரும் ஒழுங்காக செஞ்சிருக்க மாட்டார், அவரும் ஒழுங்காக செஞ்சிருக்க மாட்டார், யாருமே ஒழுங்காக செஞ்சிருக்க மாட்டாங்க. யாருமே ஒழுங்காக செய்யாமல் அரையும் குறையுமா ஒரு வேலையை செஞ்சு வச்சுருப்பாங்க. சரியா? இப்படி யாருமே எந்த வேலையும் ஒழுங்காக செய்யாமல் அரையும் குறையுமா செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அது நல்லா இருக்காது, அவுட்புட்டும் ப்ராப்பராக இருக்காது. சரிங்களா? அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் த்ரெட் லாக்கிங் அப்படின்னு ஒரு சிஸ்டம். லாக்கிங் அப்படின்னு ஒரு சிஸ்டம். இந்த லாக் என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு பர்சன் உள்ளே வந்து அந்த ரூம்குள்ளே வந்து அந்த பொருள் எடுக்கிறாரா, ஸோ அவர் மறுபடியும் அந்த பொருளை மறுபடியும் அந்த ரூமில் வைக்கிற வரைக்கும் ரூம் லாக் பண்ணி வச்சுருவோம். ஸோ என்ன நடக்காத நேரத்தில் 2வது பர்சன் வந்து ரூமை திறக்க மாட்டார். ஸோ அவர் என்ன பண்ணால் வெயிட் பண்ணுவார். மறுபடியும் அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் பொருளை வச்சுட்டு ரூமை திறந்து விடுற வரைக்கும். ஃபர்ஸ்ட் பர்சன் உள்ளே போவார், பொருள் எடுப்பார், ரூம் லாக் பண்ணிடுவோம். மறுபடியும் அந்த ரூம் எப்போ ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் திரும்ப கொண்டு வந்து பொருளை வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். மறுபடியும் செகண்ட் பர்சன் வந்து எடுத்தார்னா மறுபடியும் ரூம் லாக் பண்ணிடுவோம். மறுபடியும் அவர் வெளியே வச்சுட்டு வெளியே போனதுக்கப்புறம் மறுபடியும் ரூம் ஓப்பன் பண்ணி வைப்போம். சரிங்களா? இந்த மாதிரியான ப்ராசஸ் தான். அது எப்படி அதை தான் த்ரெட் லாக் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, லாக் திஸ் எதை லாக் பண்ணுறோம், இந்த கண்டென்ட்டை லாக் பண்ணுறோம். அதை லாக் பண்ணுறதை இங்கே தூக்கி போட போகிறோம். இதை நீங்கள் லாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறேன். இதுக்குள்ளே தான் வரக்கூடாது அவங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். சரிங்களா? லாக் பண்ணியாச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பர்சன் உள்ளே வந்துட்டார், கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைமில் முடிஞ்சிச்சு. அப்புறம் செகண்ட் பர்சன் வந்திருக்காரு, முடிஞ்சிச்சு. அப்புறம் தேர்ட் பர்சன் முடிஞ்சு. ஓகேவா? இப்போ எனக்கு ப்ராப்பராக இருக்கா? இப்போ எல்லோரும் வெயிட் பண்ணி அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போவாங்களா? இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் த்ரெட் லாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம். இதுதான் லாக் சிஸ்டம், த்ரெட் லாக்கிங். சரிங்களா? ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? த்ரெட் லாக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று இருக்கா. அதுக்கப்புறம் ஒன்று என்னென்னா, ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன். பேக்ரவுண்ட் த்ரெட், ஃபோர்க்ரவுண்ட் த்ரெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரியா? பேக்ரவுண்ட் த்ரெட் அதை இங்கே மாதிரி தான். இப்போது விண்டோஸ் டாஸ்க் மேனேஜர் பார்ப்போமே. டாஸ்க் மேனேஜர் என்னென்னா, இங்கே இருக்கிற எல்லாமே ஃபோர்க்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த பெயிண்ட்டு, விஷுவல் ஸ்டுடியோ, க்ரோம், ஃபைல்ஸ்ல ஃபோர்க்ரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணல, எனிடெஸ்க் நான் ஓப்பன் பண்ணல, கிளாட் ஓப்பன் பண்ணல, சாட் ஜிபிடி நான் ஓப்பன் பண்ணல. ஆனால் இதெல்லாம் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்குல்ல, அதுக்கான ப்ராசஸ்லாம் பேக்ரவுண்டில் நடந்துகிட்டே இருக்குல்ல. இதுதான் என்னென்னா பேக்ரவுண்ட் த்ரெட்ஸ். அப்ளிகேஷன் முன்னாடி லைவ்ல இல்லைனாலும் அதுக்கான ப்ராசஸ்லாம் பேக் எண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் அதுக்குன்னு ஒரு சில டாஸ்க் இருந்திருக்கும், அந்த டைமில் நான் ஒழுங்காக க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருப்பேன். ஸோ அதெல்லாம் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இதை தான் பேக்ரவுண்ட் த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே முன்னாடி ரன் ஆகிட்டு இருக்க த்ரெட் எல்லாமே ஃபோர்க்ரவுண்ட் த்ரெட். ஓகேவா? க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த த்ரெட் இது ரன் ஆகாது. யூஏ க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த த்ரெட் இது ரன் ஆகாது. ஆனால் இந்த த்ரெட்டில் என்ன பண்ணும், அப்ளிகேஷனே க்ளோஸ் ஆகிட்டாலும் பேக் எண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும், அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும். அதை தான் என்னென்னா பேக்ரவுண்ட் த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதை எப்படி கொஞ்சம் ஒரு சின்ன டெமோவில் பார்ப்போமா? சின்னதாக ஒரு 2 மட்டும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொன்று க்ரியேட் பண்ணிக்கிறேனே, இது அப்படியே இருக்கட்டும் பேக்கப் கோடுக்காக. அப்படின்னு மட்டும் வச்சுக்கிறேன். பேக்ரவுண்ட் மெயின்
ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். பப்ளிக் வாய்டு சேம் திங் அதை test1ன்ற ஃபங்க்ஷன். test1 என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த இடத்துல அதே தான் கோடை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த thread.name தேவையில்லை. சரியா? இப்போ இதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணுறேன். மெயின் த்ரெட் எப்பயும் போல் cw மெயின் மெத்தட் ஸ்டார்ட் main method start main method terminated இதுக்கு நடுவில் thread t1 is equal to new thread. ஓகேங்களா? எப்படி கால் பண்ண போகிறோன்னா இது ஸ்டாட்டிக்காக வச்சுக்கிறேன். இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு test1 test2 test1 test2 ஒன்று. சரிங்களா? இப்போ நான் அதை கால் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன் எப்பயும் போல் t1 டாட் ஸ்டார்ட், அதே மாதிரி t2 டாட் ஸ்டார்ட். இதில் என்ன நடக்கும்னா test1 ரன் ஆகும். test1 முடிஞ்சதுக்கப்புறம் test2 ரெண்டு test1 வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் test2 வந்து ஒன்றா முடியல. ஸோ அப்ளிகேஷன் வந்து எனக்கு ஒன்றா டெர்மினேட் ஆகலை. சரியா? இப்போ இந்த ப்ராசஸ் ரொம்ப லேட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில ப்ராசஸ் ரொம்ப லேட் ஆகும் எப்படியா இருந்தாலும். அது என்ன பண்ணுவாங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் பண்ணி விட்டுருவாங்க. அப்ளிகேஷன் முன்னாடி ரன் பண்ணாலும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். அப்ளிகேஷன் முன்னாடி வந்து அஃபெக்ட் பண்ணாது. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிட்டாலும் அந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ எப்படின்னா கூகுள் மேப் மாதிரி தான். இப்போ ஜிபிஎஸ் நம்ம ஃபோனே ஆஃப் பண்ணி வச்சுட்டு லைக் பவர் ஆஃப் பண்ணிடுவோம். ஆனால் அப்போ என்ன நடக்கும், ஜிபிஎஸ் ஃபெச் ஆகிட்டு இருக்கும். பவர் சுவிட்ச் ஆஃப் கிடையாது, ஃபோன் ஆஃப் பண்ணிடுவோம். ஆனால் பேக்ரவுண்டில் உங்களுக்கான லொக்கேஷன் வந்து ஃபெச் ஆகிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரியான ப்ராசஸ் தான் இங்கேயும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. எல்லா த்ரெட்டும் டிஃபால்ட்டாக என்னவா இருக்குன்னா ஃபோர் கிரவுண்ட் த்ரெட்டாக இருக்கும். ஃபோர் கிரவுண்ட்னா முன்னாடி ரன் ஆகிட்டு யூஐயில் ரன் ஆகிட்டு இருக்க த்ரெட்டாக தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. இப்போ அதை தான் நான் தான் என்ன பண்ணணும், நானாக மேனுவலாக பேக்ரவுண்ட் த்ரெட்டாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா t2 எந்த த்ரெட்டை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் பேக்ரவுண்டாக t2 தான் லேட் ஆகுது. ஸோ நீ பேக்ரவுண்டுக்கு போயிரு, நீ வந்து அப்ளிகேஷன் அஃபெக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்ல போகிறேன். t2 டாட் இஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. சரியா? இப்போ என்னன்னா பேக்ரவுண்டாக மாற்றினேன். பேக்ரவுண்ட் த்ரெட்டான்னு கேட்குறேன். ஆமாம் பேக்ரவுண்ட் த்ரெட்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன நடக்குது பாருங்கள். மெயின் மெத்தட் வந்துருச்சு. test1 டெர்மினேட், அவ்வளோதான். மெயின் டெர்மினேட் ஆயிடுச்சு, அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் test2 வந்து கம்ப்ளீட் ஆகலை. test2 எது வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் 4 மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. பேலன்ஸ் வந்து அப்படியே இருக்கு. சரியா? பேலன்ஸ் வந்து அப்படியே இருக்குது. அப்படியே ஒவ்வொரு டைம் அது மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கான இது மட்டும் test2 ஒன்றா முடியல. ஆனால் அப்ளிகேஷன் என்ன ஆயிருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கான ப்ராசஸ் எங்கே ரன் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அந்த t2ன்ற த்ரெட் என்ன பண்ணும் அப்படின்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அது யூஐயை அஃபெக்ட் பண்ணாது. இதுதான் என்னன்னா ஃபோர் கிரவுண்ட் த்ரெட்டும் பேக்ரவுண்ட் த்ரெட் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஃபோர் கிரவுண்டுக்கும் பேக்ரவுண்டுக்குமான டிஃப்ரென்சஸ். சரிங்களா? இதே மாதிரி த்ரெட்ல வேணா ஒரு சில த்ரெட் பூல் அப்படின்ட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. பட் ஆனால் இப்பொழுதுக்கு இதை வந்து நீங்கள் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. இப்பொழுதுக்கு இது போதும். இது லைக் நீங்கள் ரொம்ப அட்வான்ஸாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப அட்வான்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப ஹை லெவல் அதெல்லாம் ஓகே. எனக்கு தெரிஞ்சு இப்பொழுதுக்கு இது லைக் எப்படி சொல்லுவோம்னா ஒரு 3 to 4 years 4 to 5 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எங்களுக்கு. இந்த தீஸ் ஆர் என்எஃப் ஐ திங்க். த்ரெட் கான்செப்ட்ஸ், த்ரெட்டிங் இதில் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். இதை தான் மேக்ஸிமம் அப்போ ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? நிறைய இடத்துல இதெல்லாம் தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க போகிறோம். ஸோ ஒர்க் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா?